முக்கியத்துவம் கொடுக்கறத குறைச்சதுனால எதெல்லாம் நம்ம பேசினா நம்ம ரியாக்ட் காட்டுறதோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துப்போம். உண்மைதானே? அதுதான் உயிருக்கு முக்கியத்துவம். உயிருக்கு முக்கியத்துவம் ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு ஜீவராசிகிட்ட நம்ம எதனா ஒன்று ஹெல்ப் பண்ணா அதுக்கு ஆப்போசிட் ஆக்ஷன் காட்டும். ஒரு மனிதனுக்கு எதனா ஹெல்ப் பண்ணா அது ஆப்போசிட் ஆக்ஷன் காட்டுமா காட்டாதா? இதுவே ஜட பொருள் அதை காட்டாது. இவ்வளவுதான் வித்தியாசம். அதனாலேயே அதுக்கு நம்ம பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் குறைக்கலாம். ஆனா ஜட பொருள் ரெஸ்பான்சிபிலிட்டி பண்றது கொடுக்கறது எல்லாமே நமக்கு தான் அது கொடுக்குது. உண்மைதானே? நம்ம அதுக்கு எதுவுமே கொடுக்கல. ஆனா மற்ற ஜீவராசிக்கு உயிருக்கு எல்லாமே நான் ஒண்ணு கொடுக்குறேன், அது எனக்கு கொடுக்கும். ரெண்டு விஷயம் நடக்கும். ஆனா ஜட பொருள்கிட்ட மட்டும் நீங்க போனீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் கூட வித்தியாசமா நடக்கும். அந்த வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க நீ அதுக்கு எதுவுமே கொடுக்க முடியாது, எல்லாமே உங்களுக்கு அதான். உண்மையா இல்லையா? அதனாலேயே அவங்களுக்கு உள்ள கரெக்ட் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனா அவங்களோட அன்பு அதிகமாச்சுன்னா அதை புரிஞ்சுக்க முடியும். நான் இப்ப எல்லாருக்கும் உயிர் இருக்குது பேசிருப்பேன். ஜட பொருள்களை இப்ப எல்லாம் பாருங்க, பஸ்ல போறோம், இவ்வளவு பெரிய பஸ் இவ்வளவு வெயிட்ட தாங்கி நம்மளை ஒரு கூட்டு போயிடுது. உண்மைதானே? இப்ப நம்ம சிம்பிளா நம்ம நார்மல் யோசனை தான், இது பஸ் என்ன காசு கொடுத்தா நான் கூட்டு போறேன், இப்படியும் பார்க்கலாம். பஸ் எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப நம்ம ஒரு தாயின் கருவறைக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறாங்க. இவங்க நம்பிக்கை எப்படி வந்தது? எல்லாரும் பயணம் பண்ணி இந்த பஸ்ஸுக்கு ஒரு வலிமையும் இது இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், இது அந்த கட்டாய கூட்டு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. இதையே முதல் முறையா கூட்டும் போது எல்லாருக்கும் நம்பிக்கையும்